ரொம்ப வருஷமா தியானம் பண்ணி எனக்கு தியானம் கைகூடவே மாட்டேங்குது. சிலர்லாம் ஈஸியா தியானம் சித்தி ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு அது நடக்கவே மாட்டேங்குது. அதுக்கு ரீசன் பல தேடிக்கிட்டு இருப்பீங்க. இன்னொரு எளிமையான கவனிக்க மறந்த ஒரு உண்மை ஒண்ணு இருக்கு. எந்த ஒரு மனுஷனுக்கும் ரத்த ஓட்டம் ஆரோக்கியமா இருக்கணும். ரத்தத்துல ஆசிட் லெவல் ரொம்ப கம்மியா, அதாவது பிஹெச் லெவல்னு சொல்லுவாங்க. 7க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தத்துல யாருக்கு அமிலத்தன்மை அதிகமா இருக்கோ அவங்களுடைய மனம் எப்பயும் பதட்ட நிலையில இருக்கும். அவங்களுக்கு தியானம் கைகூடாது. ரத்தத்துல பிஹெச் லெவல் 7க்கு மேல இருக்கு அப்படின்னா அல்கலைன், காரத்தன்மைன்னு சொல்லுவாங்க. பிஹெச் லெவல் யாருக்கு அல்கலைனா ரத்தத்துல இருக்குதோ அவங்களுக்கு தான் தியானம் எளிமையாக கைகூடும். எனக்கு அப்ப அதை சரி பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, தினமும் அதிகாலையில் வெறும் வயிற்றுல வேக வைக்காத உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்கள், பழ ஜூஸ் இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் பிஹெச் வேல்யூ அல்கலைனா மாறும். அவங்களுக்கு தியானம் எளிமையா கைகூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.